ஹலோ, வணக்கம் நேயர்களே, எப்படி இருக்கிறீங்கள்? வளமை போலதான் நாங்கள் மேடோனா. வளமையாக ஒவ்வொரு வீடியோ நான் ஒவ்வொரு பிரபலங்களையும் பற்றி தேர்ந்தெடுத்து அவர்களை பற்றி சின்ன சின்ன ஆராய்ச்சிகள் செய்து போட்டு ஒவ்வொரு வீடியோ போட்டுக்கொண்டு இருக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் ஆரை பற்றி போட போகிறேன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை பற்றி தான் நான் அன்றைக்கு வீடியோவில் போட போகிறேன். ஆரண்டா பி. சுசீலா, பாடகி சுசீலா. இவத்தான் நான் இன்றைக்கு வீடியோவில் போட போகிறேன். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இவன் பிறப்பு எப்போன்னு பார்த்தா 1935 நவம்பர் மாதம் 13ஆம் தேதி தான் இவ பிறந்தவா. இந்த பி. சுசீலான்னு தான் அநேகமாக தெரியும். அவளுக்கு பின்னால் நிறைய பேர்கள் இருக்குது. அதாவது இப்போ எனக்கு இப்போ தான் தெரியுது. இப்போ ரிசர்ச் பண்ணிக்கலாம் இவருக்கு இவ்வளவு பேர் இருக்குன்றது. அதைத்தான் நான் உங்களோட இன்னைக்கு பகிர்ந்து கொள்ள போகிறேன். கிட்டத்தட்ட இவ பாடின பாடல்கள் 25,000க்கு மேற்பட்ட பாடல்கள். அதாவது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி இப்படி நிறைய மொழிகளில் பாடியிருக்கிறார். இவருக்கு பேர் இசை குயில் என்று அழைக்கிறார்கள், மெல்லிசை அரசி என்று அழைக்கிறார்கள். நிறைய பேர் கான சரஸ்வதி என்றும் கான கோகிலா இப்படி நிறைய பேரால அழைக்கப்படுகிறார் இந்த சுசீலா. இங்க பிறந்தவன்னு சொல்லி பார்த்தா ஆந்திராவில் விஜயநகரத்துல தான் இவ பிறந்தவா. தகப்பன் பேர் முகுந்தராவ், தாயின் பேர் சரசம்மா. தகப்பன் பேர் முகுந்தராவ், தாயின் பேர் சரசம்மா. இந்த சுசீலாக்கு 5 சகோதரிகளும் 3 சகோதரர்களும் இருக்கிறார். அப்ப பாருங்கள், பெரியோரு குடும்பம். 5, 3, 8, சுசீலாவோட சேர்த்து 9. பெரிய ஒரு கலை குடும்பம். சுசீலா தகப்பன் ஒரு வழக்கறிஞர். அதுதான் அவர் தகப்பன் இருந்தவர். இவ ஆர்ட்ட முதல் தரம் இவ ஆர்ட்ட இசையை கற்கிறாண்டா துவாரம் வெங்கடாச்சாமி நாயுடு. துவாரம் வெங்கடாச்சாமி நாயுடு இவரிடம்தான் இவர் இந்த முறையான இசையை கற்று தேர்ந்து இருக்கிறார். அதாவது அந்த சின்ன வயதுல இவன் எல்லாருக்கும் ஒரு குரு. இன்றைக்கு சுசீலா பாத்தீங்கன்னா சுசீலா அம்மாக்கண்டு ஒரு அவவே குரு. இப்ப அவன் குருவை பார்த்தா துவாரம் வெங்கடாச்சாமி. 1953ஆம் ஆண்டு இந்த பெற்றதாய் படம் வெளியானது. அந்த படத்துல இவ ஒரு பின்னணி பாடகியாக என்டர் ஆகிறா. எதுக்கு அழுதாய் என்ற பாடல் தான் இவ தமிழ் திரை உலகில் ஆரம்பமான முதல் பாடல். இந்த படம் மூலமாகத்தான் இவ தமிழ் உலகுக்கு திரைப்படம் மூலமாக அறிமுகமாகிறார். அதுக்கு பிறகு அவ வேறையும் பாடிக்கொண்டிருக்கிறார். இந்த படத்துல அவ பிரபல்யம் கூடண்டா 1955ஆம் ஆண்டு வெளிவான என் கணவனே கண் கண்ட தெய்வம் படத்துல எந்தன் உள்ளம் துளி விளையாடுவதும் என்ற பாடல் மூலமாகத்தான் சுசீலா பிரபல்யம் அடைகின்றார். அந்த படத்தின் மூலமாகத்தான் அவன் அந்த பாட்டின் மூலமாக எல்லாரையும் போய் சேருது. அதால அவ பிரபல்யம் அடைஞ்சிட்டா. அதோட இல்ல, இவ சிங்கள படங்களுக்கும் பாடல்கள் அந்த டைம்ல பாடியிருக்கிறார். அதாவது இந்த 1950ஆம் ஆண்டை பற்றி கதைக்கிறேன். இவ திரையுலகுக்கு என்டர் ஆயிக்கல நிறைய அவ்வளவு தன் ஓவர் டேலண்டால தான் அவ திரையுலகுக்கு என்டர் ஆகிறார். அந்த டைம்ல 1950களில் பி. லீலா, M.L. வசந்தகுமாரி, ஜிக்கி போன்ற பெண் பாடகர்கள் நிறைய பேர் அந்த நேம் வயசில் இருந்தவர். அதையும் மீறி இவ ஒரு புதுக்குரல், அதையும் மீறி இவ அந்த இதுல சினிமா துறையில என்டர் பண்ணி இருக்கிற இந்த சுசீலா. அதோட இல்ல, சுசீலாண்ட கணவனுக்கு பேர் டாக்டர். அவர் உண்மையில ஒரு டாக்டர், மோகன் ராவ் என்றவரை 1957ஆம் ஆண்டு அவரை திருமணம் முடிக்கிறார். இவர்களுக்கு ஜெய் கிருஷ்ணா என்ற ஒரு மகன் இருக்கிறது. மற்றது என்னென்னா 2008ஆம் ஆண்டு இவ உருவாக்குறார். சுசீலா உருவாக்குறா அறக்கட்டளை என்ற இதை மாதாந்த ஓய்வூதிய கட்டணம். அதாவது மூத்த கலைஞர்கள், இந்த சில கலைஞர்களுக்கு தேவைப்படுபவர்களுக்கு ஓய்வூதியம் ஒவ்வொரு நவம்பர் மாதம் 13ஆம் தேதியும்
இசை நிகழ்ச்சி நடைபெறும். அது குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதில் வின் வென்றவர்களுக்கு சுசிலாண்ட விருதுகள், கச்சேரி நடவடிக்கின்ற விருதுகள் ஒவ்வொரு வருடமும் இவர் நடாத்தி வருகிறார். இதை பாப்போம். 6வது இதில் பங்கு பெற்றி இருக்கிறோம். பிரபலங்களை சொன்னா தானே தெரியும், பிரபல்யங்களை. அப்ப அவர்களை பார்ப்போம். 6வது இதில் பங்கு பெற்றி இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கல. இதுல எஸ் ஜானகி அதுல பங்கு பெற்றி இருக்கிறார், வாணி ஜெயராம் பங்கு பெற்றி இருக்கிறார், எல்ஆர் ஈஸ்வரி பங்கு பெற்றி இருக்கிறார், பி ஜெயச்சந்திரன் பங்கு பெற்றி இருக்கிறார், எஸ்பி பாலசுப்ரமணியம் அதுல பங்கு பெற்றி இருக்கிறார், கேஜி ஜேசுதாஸ் அதுல பங்கு பெற்றி இருக்கிறார்கள். பாருங்கள் எவ்வளவு நல்ல வேலைகளை அவர் செய்து கொண்டு வாராண்டு. பாடிய பாடல்களை நாங்கள் ஒரு புள்ளி விவரமா பார்ப்போம்டா, தெலுங்குல 12,000க்கு மேற்பட்ட பாடல்களை இவர் பாடியிருக்கிறார். தமிழ்ல பக்தி பாடல்கள் 6,000க்கு மேற்பட்ட பக்தி பாடல்களை இவர் பாடியிருக்கிறார். அதோட கன்னட மொழியில 5,000க்கு மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறார். மலையாளத்துல 1,200 பாடல்களுக்கு மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறார். பிற மொழிகள்ல, ஹிந்தி மொழிகள்ல எல்லாம் 100க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களையும் இவர் பாடியிருக்கிறார். பாருங்கள் எவ்வளவு சாதனை படைத்திருக்கிறார் என்று சொல்லி. பாருங்க கீழே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன், அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.